Pebbles Live. Merry Christmas! Hi everybody, welcome to Pebble Channel's viewers. நாம இப்போ பார்க்க போகிற வீடியோ இந்த வருஷத்துக்கு உண்டான குடில் செஞ்சு காமிக்க போகிறேன். வருஷம் நம்ம நிறைய குடில் செஞ்சு காமிச்சிட்டு இருக்கிறோம். போன வருஷம் கூட நல்ல ஒரு மாடலில் செஞ்சு காமிச்சு எல்லாருமே பாராட்டிருந்தீங்க, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. இன்னும் நிறைய செஞ்சு காமிங்கன்னு சொல்கிறீங்க. இந்த வருஷமும் அதே போல் ஒரு சிம்பிளாக செய்கிற மாதிரி ஒரு குடில் செஞ்சு காமிக்கிறோம். இந்த வருஷம் அந்த வீடு மாடலில் நம்ம செஞ்சு காமிக்கிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம செய்ய போகிற குடிலுக்கு என்னென்ன பொருட்கள்ன்றதை பார்க்கலாம். நம்ம அட்டைப்பெட்டி வச்சு தான் இப்போ நம்ம இந்த கிரிப் செய்ய போகிறோம். அட்டைப்பெட்டிலேருந்து வெட்டின அட்டையை வச்சு தான் நம்ம இந்த கிரிப் செய்ய போகிறோம். வீட்டிலே கிடைக்கிற பொருளை வச்சு தான் நம்ம எப்போவுமே நம்ம குடில் செஞ்சு காட்டுறோம். அதே மாதிரி இப்போவும் அதே மாதிரி தான் நம்ம செஞ்சு காட்ட போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான அட்டை எடுத்துருக்குறோம். அடுத்ததாக ஐஸ்டிக்கு, இது வந்து ரீஃபர் வுட், இது கடைகள்லாம் கிடைக்கும். இது வந்து டீத் பிக்ஸ். அப்புறம் A4 கலர் ஷீட்டு, ஹேண்ட்மேட் கிராப் ஷீட்டு, குளூகன், ஃபெவிகால், ஃபெவி பாண்டு, டிஷ்யூ பேப்பர், காட்டன், டேப். இது எல்லாமே அத்தியாவசியமான பொருட்கள் தான். இருந்தாலும் தெரியறதுக்காக வேண்டி எதை வச்சு செய்கிறோன்றதுக்காக வேண்டி நம்ம இதை சொல்கிறோம். அப்புறம் ஸ்கேல், சிசர், பென்சில், கட்டர், மார்க்கர், இதெல்லாம் வச்சு தான் நம்ம இப்போ அந்த குடில் செய்ய போகிறோம். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது தேவைப்பட்ட பொருட்கள் இருந்தால் சொல்லிடுறேன். என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணாலும் அந்த மெட்டீரியலை செய்கிறப்பவே இது என்ன மெட்டீரியல்ன்றதை சொல்லிடுறேன். இது வரைக்கும் நம்ம இதை வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க நம்ம எளிமையான ஒரு குடில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ குடிலுக்கு இது வந்து பேக் சைடு ஷவர், பேக் சைடு, அப்புறம் சைடு ஃப்ரண்ட் சைடு வரப்போகுது. பேக் சைடு வந்து அளவு எப்படின்னா, இது வந்து 32 சென்டிமீட்டர், இது 30 சென்டிமீட்டர். மேலே கூரை வரதுனால இது 20 சென்டிமீட்டர். இந்த 20 சென்டிமீட்டரில் இது மேலே அந்த கூரை வரைக்கும் இது 20 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒயிட் ஷீட்டு போட்டுருலாம். இது வந்து மேற்கூரை. இது சைஸ் எப்படின்னு பார்க்கலாம். இது சைஸ் வந்து இது 22 சென்டிமீட்டர், ஒரு சைடு வந்து 22 சென்டிமீட்டர். அதே மாதிரி இது 18 சென்டிமீட்டருக்கு 22 சென்டிமீட்டர். இதே போல் இதுக்கும் நம்ம ஒயிட் ஷீட் ஒட்டிக்கலாம். இது கூரைக்கு நாம் ஓடு செட் பண்ண போகிறோம். இது வந்து ஹேண்ட்மேட் பேப்பர். இது 2.5 சென்டிமீட்டர். இது இது 2.5, லென்த்து 3. இது 2 சென்டிமீட்டர் ஒரு லைன் போட்டுக்கலாம்.
இப்போது வீட்டுக்கு பின் ஷோ நாம் ரெடி பண்ணிட்டோம். அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தேன், நம்ம அந்த முட்டை கேஸில் தான் நம்ம அதை கட் பண்ணி கல் மாதிரி நம்ம அதை செட் பண்ணியிருக்கிறோம். அது செட் பண்ணதுக்கு முன்னாடி கீழே ஒயிட் போர்டு ஒட்டியிருக்கு. அப்போ உங்களுக்கு அந்த ஒயிட் நல்ல ஸ்டோன் மாதிரி நல்லா அழகாக தெரியும். இப்போது இது அந்த முட்டை கேஸில் உள்ள அந்த பேப்பர் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக வேண்டி போஸ்டர் கலர், ஒயிட் போஸ்டர் கலர், அதுவும் ஃபெவிகால், நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற ஃபெவிகாலை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணோம்னா, அப்ளை பண்ணி அதை காய விட்டுட்டோம்னா அது ஃபெவிகாலும் அந்த ஒயிட் கலரும் சேர்ந்து நமக்கு வந்து ஒரிஜினல் ஸ்டோன் மாதிரியே இருக்கும். காய வச்சதுக்கப்புறம் அடுத்தால நம்ம என்ன கலர் நம்ம அதை கொடுக்க போகிறோன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு, மேலே அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பாருங்களேன். மேல் கூரைக்கு ஃப்ரண்ட் சைடு இதுக்கு நம்ம இந்த சீட் ஓட்ட போகிறோம். இது வந்து கிரீசிங் பேப்பர், இது பேர் கிரீசிங், அதை லைனாக கிரீஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பேப்பர். இது எல்லாமே ஸ்டேஷனரி கடையிலே கிடைக்கும், கலராக கிடைக்கும். நமக்கு இதுக்கு எல்லோ மேட்ச்னால எல்லோ நம்ம செய்கிறோம். இதை மார்க் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம்.
இது இடது பக்கம் உள்ள ஒரு சின்ன கூரை. இதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சென்டிமீட்டர் ஒரு விஷயம் விட்டு நம்ம அதை பேஸ்ட் பண்ணுறோம். அது பார்க்குறதுக்கு நல்ல கூரை மாதிரி க்ளீன் அழகாக இருக்கும். இது 2 சென்டிமீட்டர் 2 நிமிஷத்துக்கு ஒரு 4 தூணு சேரும். அது நம்ம ஒயிட் அடிச்சிருந்தோம், சிமெண்ட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒயிட் அடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பிளாக்கு அடிச்சிருக்கோம். இப்போது ஒயிட் நிறையா சேர்த்துருக்குறோம். பிளாக் வந்து ஒரு 2 சொட்டு போல் சேர்த்தோம்னா இந்த மாதிரி நமக்கு கிரே கலர் கிடச்சிடும். ஒயிட் 90%, பிளாக் 10% தான் இந்த கிரே வருது. இந்த கிரே நம்ம அடிக்க போகிறதில்ல, எப்படி பண்ணுறதுன்றதை பாருங்கள். அந்த மாதிரி அது ஈஸி தான், ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். சும்மா லைட்டாக அப்படியே டச் பண்ணிட்டே வந்தால் போதும்.
ஃபஸ்ட்டு இது டார்க் ப்ரௌன் அடிச்சிருந்தோம். அது நல்லா காஞ்சிட்டு ஒரு 2-3 மணி நேரம் காஞ்சிருக்கும். ஒரு நம்ம போஸ்டர் கலரில் எடுத்து அதில் நம்ம ப்ரௌன் கலர் எடுத்து அதுக்கு நான் கொஞ்சோண்டு ஃபெவிகால் மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த கோட்டிங் கொடுத்துட்டோம்னா ஒரு 1 மணி நேரத்துலேயே காஞ்சிடும். மற்றெல்லாம் அடித்து முடிக்கிறதுல காஞ்சிடும். நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த கோட்டிங் கொடுக்க வசதியாக இருக்கும். இப்போ அந்த ப்ரௌன்லேயே ஒயிட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு அதே ப்ரௌனை சேர்த்து லைட்டாக பண்ணியிருக்கிறேன். ரொம்ப லைட்டாக அதை இமேஜ் எடுத்துக்கிறோம். அது இந்த தெரியுது பார்த்திங்களா, இந்த அளவுக்கு தான் நம்ம அதை இது பண்ணி டச் பண்ணணும். பண்ணால் தான் அந்த மேடு பள்ளங்கள் கரெக்டாக வரும். ரொம்ப ஜாஸ்தி மை போட்டோம்னா, ஜாஸ்தி பெயிண்ட் போட்டோம்னா அப்படியே பிடிச்சிக்கும். அதில் பெயிண்ட் அடித்த மாதிரி ஆகிடும். அந்த ஸ்டோனுடைய எஃபெக்ட் நமக்கு வெளியில் வராது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த லைட்டாக டச் பண்ணால் போதும். ரொம்பலாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு பிளாக் அடிச்சிருந்தோம். பிளாக்கு கிரே கோட்டிங் கொடுத்தேன். பார்க்க நல்லா அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு இது வீட்டு கூரை நடுவில் வர ஒரு பகுதி இது மேலே தான் அந்த கூரை நிற்க போகுது. இதில் நாம் இந்த சீரியல் பல்பை நம்ம இதில் செட் பண்ண போகிறோம். இது ஒன்லி கோல்டன் கலர் எரியக்கூடிய பல்பு. இது உங்களுக்கு வெள்ளை ஒயிட் கலர் போடனாலும் போட்டுக்கலாம். உள்ளே நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கலரை மாற்றிக்கலாம். இது கோல்டு கலரில் எரியும். அதனால் நான் பேக் சைடில் கோல்டு பேப்பர் ஒட்டியிருக்கேன். கோல்டில் இந்த லைட் இப்படி வர்றப்போ உங்களுக்கு நல்ல பிரைட்டாக இருக்கும். நம்ம இப்படி லைட்டை இப்படி வைக்கிறப்போ ஃபுல்லாக லைட் இப்படி லைனாக வரப்போ கீழே பார்க்கறதுக்கு நல்ல கோல்டன் கலர் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நான் இந்த லைட்டை செட் பண்ணியிருக்கேன். இதே நம்மக்கிட்ட எவ்வளோ லைட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் டிவைட் பண்ணி எடுத்துக்கிறேன். என்கிட்ட 90 பல்ப் இருக்குது. நான் அதில் 90 லைன் வர மாதிரி ஸ்பேஸ் போட்டு எடுத்திருக்கேன். ஒரு சதவீதத்துக்குள்ளே இந்த பல்ப் வரப்போகுது. 3 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டரில் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன பல்ப் இருக்கோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா வேறு லைட்லாம் போடுறதுக்கு இந்த லைட் போட்டால் ஒரு ஐடியா. அதனால் இந்த பல்பை நான் செட் பண்ணுறேன். இது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஊசி மாதிரி எடுத்துக்குங்க. உங்கள் வீட்டில் ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தாலும் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கூட ஒர்க் பண்ணிக்கலாம்.
கூர்மையான பொருள் எது இருந்தாலும் நம்ம அதை வச்சு நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஹோல்ஸ் எல்லாம் போட்டோம். இனிமேல் உள்ள பல்பை இன்சர்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட என்ன மாதிரி பல்ப் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹோல்ஸை நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப லூஸாக போட்டாலும் திருப்பி டேப்பெல்லாம் ஒட்டணும். இது டைட்டாக இருக்குது, அப்படியே உள்ளே சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கரெக்டான ஹோல்ஸ் தான் இது. இந்த மாதிரி ஃபுல் லைட் வரப்போ கீழே நல்ல பிரைட் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சில பல்பெல்லாம் வெளியில் வருது, லூஸாக இருக்கிறத கொஞ்சம் டேப் போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். வெளியில் வராமல் இருக்குது, டேப் போட்டு ஓட்டிட்டோம்னா அது வெளியில் வராது. இப்போ இதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். பெயிண்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம கை துடைக்கிற டிஷ்யூ பேப்பரு இதை நம்ம மேலே அப்படியே கோட்டிங் கொடுத்து அப்படியே இதுக்கு மேலே அப்படியே ஒட்டிகிட்டே போகிறோம். இதை ஒட்டிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அந்த கிரிப்னஸ் நல்லாயிருக்கும். ஃபெவிகால் போட்டு ஒட்டுறப்போ அதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் அடிச்சிக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது இது மேலே இந்த டிஷ்யூ பேப்பரை பேஸ்ட் பண்ண போகிறோம். இதை நீங்கள் இந்த வருஷம் யூஸ் பண்ணிக்கிடலாம். எத்தனை வருஷம்னாலும் இதை பத்திரமா எடுத்து வச்சு நம்ம ஒரு வருஷமாக மவுண்டனுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் செஞ்சு காட்டிக்கிறேன். நான் ரெடிமேடாக பண்ணேன்னா பேப்பரை சுருட்டி அப்படியே பிச்சு போட்டு போயிடலாம். இந்த ப்ராசஸ் நீங்கள் எத்தனை வருஷம்னாலும் இதை அப்படியே எடுத்து வச்சு திருப்பி யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஃபெவிகால் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ப்ரஷ்ஷில் எடுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். நல்ல திக்கெல்லாம் வேணாம், சும்மா லைட்டாக இருந்தால் போதும். மவுண்ட் கிரே கலர் தான் பண்ண போகிறோம். இப்படி கொஞ்சம் ஒயிட் பெயிண்ட் சேர்த்துக்கலாம். இப்போ கலர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம மவுண்ட்டில் நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். இப்போ மழை எல்லாம் செஞ்சு முடிச்சு பெயிண்டிங்லாம் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டோம். எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாம் நல்ல பேப்பர் தான் உள்ளே இருந்தாலும் நல்ல ஸ்ட்ராங்காக மவுண்ட் மாதிரி இருக்கும். இப்போ இதில் சும்மா லைட்டாக நம்ம அந்த ஒயிட் இங்கை வச்சு சும்மா லைட்டாக அந்த இது தெரியறதுக்காண்டி பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இது ஏன் இவ்வளோ தூரம் அதை செஞ்சு காட்டுறேன்னா, நம்ம இதை அப்படியே எடுத்து நல்ல ஒரு பிளாஸ்டிக் இதோ இல்லை பேப்பரை போட்டு நல்லா பேக் பண்ணி அப்படியே மேலே வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம இதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வருஷம் பண்ணணும், மழை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ரெடிமேடாக அப்படியே வீட்டிலேயே நம்மளே செஞ்சு வீட்டிலே வச்சுக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அதுக்கு தான் நான் இந்த இவ்வளோ இதை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பார்க்க தான் கஷ்டமாக தெரியும், ஆனால் அதில் வேலையை ஒன்றுமே கிடையாது. நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு அழகாக பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம்.
இப்போ நம்ம குடில் செட் பண்ணிடலாம். நம்ம செட் பண்ணுறதுக்கு எல்லா பொருட்களும் ரெடி பண்ணிட்டோம். டேபிள் போட்டு பேக் ட்ராப் போட்டிருக்கேன், ப்ளூவில் போட்டிருக்கேன். வானம் ப்ளூவாக இருக்கனால அந்த ப்ளூ கிளாத் போட்டிருக்கோம். நம்ம செஞ்ச மவுண்ட் எடுத்து பின்னாடி செட் பண்ணியாச்சு. இனி ஒன்று ஒன்றா நம்ம செட் பண்ணிட்டே போகலாம். அடுத்தது 4 தூணை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கூரை வச்சிடலாம். இப்போது வீட்டுக்கு சைடு போர்ஷன் ரெடி பண்ணிடலாம். இது ஒரு சின்ன ஒரு ரூம். இது
Pebbles Live.